வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். 10/8/2026 அன்று திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சுருக்காங்க. பல வருட காத்திருப்புக்கு அப்புறமா திருவள்ளூர் மக்களோட கனவு நிறைவேறிக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்குது, மக்களுக்கு என்ன மாதிரி வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்குறாங்க அப்படிங்கிறதும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய குப்பம் பேருந்து நிலையம் அப்படின்னு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தேரடி வரைக்கும் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸஸ் தான், வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டும் இருக்கும் கவர்மெண்ட்டும் இருக்கும். அந்த பேருந்து சேவையை இப்போ பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு எப்போவுமே ஒரு பஸ் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தேன். வழக்கம் போல் ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பித்து ஆயில் மில், அரசு மருத்துவமனை, போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க்கு, தாலுக்கா அலுவலகம், உழவர் சந்தை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஆர்டிஓ ஆஃபீஸ், கடைசியாக டோல்கேட் பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் எடுத்து நம்ம ஊத்துக்கோட்டை ரோடு வழியாக புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாங்க. உழவர் சந்தை சிக்னலில் ரைட்டு திரும்பி போனீங்கன்னா உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழிங்க. அந்த வழியில் தான் தேரடி போகிற பஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. இப்போ அதை புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டனால நம்ம அந்த சைடு திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் தாங்க போகிறோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 15 நிமிஷம் வருங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் வந்தாச்சுங்க. தமிழ் தென்றல் திருவிக பேருந்து நிலையம் அப்படிங்கிறதான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவிக பேருந்து நிலையம் தான் பேர் வச்சுருந்தாங்க. திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிற அந்த மெயின் ரோட் மேலே தாங்க அமைஞ்சிருக்கு. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேப்பம்பேட்டிலேருந்து திருப்பாச்சூர் போகிற அந்த புதுசாக போட்ட அந்த எக்ஸ்பிரஸ் வேவும் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான இடமா மாறப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பெருசாக எதுவும் கடைகள் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பேருந்து நிலையத்தோட முன்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி, எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் உள்ளே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ, டாக்ஸி எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பயணிகளை இறக்கி விட்டு போகிற மாதிரி அந்த ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகர பேருந்துகள் நிறுத்தம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் இன்னும் முடியல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தப்ப கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படியே அந்த மதில் சுவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த அழகான பெயிண்டிங்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சுற்றுச்சூழல், சுகாதாரம், இந்த திருக்குறள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணாங்கன்னா மற்ற இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது, மற்ற தேவையில்லாத விஷயங்களை இருக்கிறது, இந்த மாதிரி செவரை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். சரி வாங்க மக்களே, பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுமார் 36 கோடி மதிப்பீட்டில் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து இனாக்ரேட் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போது ஆனாலும் ஒரு சில பணிகள்லாம் வந்து முடியாதனால அப்போ வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வராமல் இருந்தாங்க. இப்போ இந்த வேலையத்தையும் முடித்து இப்போ வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு தரைத்தளம், முதல் தளம் அப்படின்னு 2 தளம் இருக்குங்க. இந்த மெயின் பில்டிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகள் அமைக்கிறதுக்கான வசதிகள் பண்ணியிருக்காங்க. நேர காப்பாளர் அறை, உணவகம் அமைக்கிறதுக்கான வசதிகளும் பண்ணியிருக்காங்க. பயணிகள் காத்திருக்கும் அறை, தாய்மார்கள் பாலூட்டும் வரை, கழிவறைகள், இந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. கடைகள் பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 50 கடைகள் வந்து அமைக்கிறதுக்கான வசதி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மெயின் பில்டிங்காக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 52 கடைகள் அமைக்கிறதுக்கான வசதிகள் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கான அலுவலகம், அப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் தங்குமிடம், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதெல்லாமே பயன்பாட்டுக்கு வரலைங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே பார்த்திங்கன்னா இன்னும் வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் முழுசாக பயன்பாட்டுக்கு வரும். சரி இப்போ வாங்க நம்ம பேருந்துகளை பற்றி பார்ப்போம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். முதல் பிளாட்ஃபார்மில் நமக்கு சென்னை எம்டிசி பஸ்ஸஸ் வந்து நிறுத்தக்கூடிய இடம் கொடுத்துருக்காங்க. 2வது பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து நிறுத்துவாங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் நிறுத்துவாங்க. பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் வந்து உட்காரத்துக்காக சேர்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து ஃபேன் வசதியும் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர் பஸ்ஸு எங்கே நிற்கும் அப்படிங்கிறது குறிக்கிற விதமாக அந்த சைன் போர்ட்ஸும் வந்து போட்டிருக்காங்க. இந்த திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக சென்னை எம்டிசி மூலமாக ஆப்ரேட் பண்ணுற பேருந்துகள் பார்த்திங்கன்னா 505 செங்குன்றம்,
572 ஆவடி, 597 டி நகர், 597A பூந்தமல்லி, 153A கோயம்பேடு, 297 கிளாம்பாக்கம், 583A ஸ்ரீபெரும்புதூர். அடுத்து டிஎன்எஸ்டிசி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம், தக்கோலம், ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டி, திருநின்றவூர், திருவாலங்காடு, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகளை இயக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர்லேருந்து ஒரே ஒரு பஸ்ஸு பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு நைட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமான ஊரான திருப்பதிங்க. திருவள்ளூர்லேருந்து நிறையா பேர் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்பில் எப்போவுமே பஸ் இருக்கும். இப்போ இந்த நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா சென்னை திருப்பதி பஸ் எல்லாமே உங்களுக்கு மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கடியாக இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து திருப்பதி போகும்போதும் சரி, திருப்பதியிலேருந்து சென்னை வரும்போதும் சரி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நானே வந்து நிறையா பஸ் பார்த்தேன். அப்புறம் திருவள்ளூரோட கோயில் நகரமாகிய திருத்தணிங்க. திருத்தணிக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பஸ் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகளிர் பயணம் அந்த பஸ்ஸும் இருக்கும், லோ ஃப்ளோர் பஸ்ஸும் இருக்குது. அப்புறம் பூந்தமல்லியிலேருந்து திருத்தணி ஆப்ரேட் பண்ணுற அந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு தான் போகிறாங்க. அதை தவிர்த்து ப்ரைவேட் பஸ் நிறையா பார்க்க முடியுங்க. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் பஸ்ஸு நிறையா ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணாத ஊர்களுக்கு கூட ப்ரைவேட் பஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து இங்கே நிறையா விடணுங்க. இந்த வீடியோ மூலிமா போக்குவரத்து துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். திருவள்ளூருக்கு இன்னும் புது பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கேருந்து திருச்சி, மதுரை அந்த சைடு போகணுன்னாலும் சரி, கோயம்புத்தூர், சேலம் அந்த சைடு போகணுன்னாலுமே உங்களுக்கு டேரெக்ட் பஸ்ஸு கிடையாது. ஒன்று சென்னை போய் போகணும், இல்லைனா வேலூர் போய் போகணும். ஒரு நாளைக்கு ஒரு பஸ் இல்லைனா 2 பஸ் அந்த மாதிரி திருச்சி, சேலத்துக்கு ஆப்ரேட் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலை எவ்வளோ பெரிய கோயில் நகரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சென்னை பீச்சிலிருந்து திருவண்ணாமலை ஆப்ரேட் பண்ணுற அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வரும்போது அத்தனை பேர் குடும்பமாக ஏறுவாங்க. எல்லோரும் கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரெயினில் அத்தனை பேர் கஷ்டப்பட்டு போகிறத விட இங்கேருந்து நீங்கள் டேரெக்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் திருச்செந்தூருங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சென்னை போயிட்டு தான் போகிறாங்க எஸ்சிடிசி பஸ்ஸில். நீங்கள் ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு டெய்லி ஒரு பஸ்ஸு அப்படி இல்லைனா வீக்கெண்ட்லேயாவது ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் திருவள்ளூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணாங்க முன்னாடி. ஒரு எஸ்சிடிசி பஸ் வந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸை பற்றி இங்கே கேட்டாலுமே யாருக்குமே தெரியலப்பா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் மக்களே, இந்த மாதிரி முக்கிய நகரங்களான திருச்செந்தூர், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், திருவண்ணாமலை இந்த மாதிரி முக்கிய ஊர்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதில் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த ஊருக்கு பஸ் வேணும் அந்த ஊருக்கு பஸ் வேணும்னு கேட்பீங்க. ஃபீல்டில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுக்கு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வேணும். பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணால் மக்கள் யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, கலெக்ஷன் வருமா வராதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் நேரில் மக்கள் கஷ்டப்படுறத பார்க்குறதுனால இந்த கருத்தை வந்து சொல்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கனால கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஓகே மக்களே, நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இந்த நகர பேருந்து நிறுத்தம்ங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற அந்த T1 அந்த பேருந்து சேவை தான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த பஸ்ஸஸ் தாங்க இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக 572 ஆவடி போகிற பஸ்ஸுங்க, அதில் ஏறி திருநின்றவூருக்கு வந்து ட்ராவல் பண்ணேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட்டு திரும்பி தேரடி போய் அங்கேருந்து செவ்வாப்பேட்டை, வேப்பம்பேட்டை அந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி போவாங்க. இப்போ இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி அந்த ரோட் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காகவே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. புது பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல் கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக உழவர் சந்தை போயிட்டு அந்த சிக்னலில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் நிற்கிறத பார்க்க முடியுங்க. அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து எந்த பஸ்ஸுமே வந்து இனிமேல் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா பஸ்ஸும் போகும். ஆனாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து நீ பஸ் ஸ்டாப் இருக்குமா இல்லை இந்த ரீசெண்ட் டைமில் ஓப்பன் பண்ண தெரியாமல் அங்கே வந்து மக்கள் நிற்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும் சரியாக தெரியல. ஆனால் 572 போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி தாங்க போகிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் தேரடி போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து வழக்கம் போல் செவ்வாப்பேட்டை, வேப்பம்பட்டு, திருநின்றூர் அந்த வழியாக வந்து ஆவடி ரீச் பண்ணுறாங்க. திருவள்ளூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநின்றூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆர்டினரி ஃபேரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா வாங்குறாங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் சொல்லாமல் விட்ட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.